நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோல்டிங் ஆர் ட்ரேடிங் பெஸ்ட் எது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய நம்ம பழைய வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். அது இல்லாமல் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச் நடத்தக்கூடிய ஒன் டே ஒர்க் ஷாப்பில் இதை பற்றி நிறையவே டீட்டெயிலாகவும் எடுத்து சொல்லுவோம். ஹோல்டிங்கில் என்ன கேபிட்டல் ஹோல்டிங்கில் க்ரோ ஆகுமா அல்லது ட்ரேடிங்கில் க்ரோ ஆகுமா, கேபிட்டல் ஹோல்டிங்கில் பில்ட் ஆகுமா அல்லது ட்ரேடிங்கில் பில்ட் ஆகுமா அப்படின்றத பற்றி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு சார்ட் மூலியமாகவே நிறைய அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக தான் அதை பற்றி பேச போகிறோம். கிரிப்டோ மார்க்கெட் ஒரு பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட் எந்த நியூஸுக்குமே, எந்த நியூஸ் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ ஃபண்டமெண்டலாக சில ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸாக இருக்கட்டும் அல்லது பொலிட்டிக்கலாக ஒவ்வொரு கண்ட்ரியில் நடக்கக்கூடிய நியூஸாக இருக்கட்டும், இதுக்கு எதுக்குமே அஃபெக்ட் பண்ணாத மார்க்கெட்டாக ஒரு பீரியடில் இருந்தது. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் கிரிப்டோவை நிறைய பேர் அசட்டாக தான் வச்சுருந்தாங்க. அசட்டானா வாங்கி வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. ஸோ அதை செல் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்லேயே இருக்கும். ஏன்னா செல்லர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கும். இந்த ட்ரேடிங் மார்க்கெட்டில் 4 விதமான மார்க்கெட் இருக்குது. அதில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் அண்டு கிரிப்டோ மார்க்கெட். இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஒரு ட்ராக்கில் போயிட்டே இருக்கும். இந்த 3 மார்க்கெட்டோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஒரு பீரியடில். தட் மீன்ஸ் அந்த கொரோனா காலகட்டத்தில். பட் இப்போ சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்போ இந்த 3 மார்க்கெட்டோட சேர்த்து, ஃபாரெக்ஸு, கமாடிட்டி, ஈக்விட்டி மார்க்கெட்டோட சேர்த்து கிரிப்டோ மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த 3 மார்க்கெட்டு எப்படி மற்ற நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணுதோ அதே போல் கிரிப்டோ மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 3 மார்க்கெட்டோட இதுவும் ஒரு 4வது ட்ரேடிங் மார்க்கெட் ஆகிப்போச்சு. ஸோ ஆகையால் இப்போ இந்த ஹோல்டிங் அப்படின்றத இந்த பீரியடில் நீங்கள் ஹோல்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் இருக்குமா லாங் டேர்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதாவது உங்களுடைய கேபிட்டல் ஹோல்டிங்லேயும் ட்ரேடிங்லேயும் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணும், வேறு விதமாக உங்களுக்கு க்ரோ ஆகும். ட்ரேடிங்கில் உங்களுடைய கேபிட்டல் பில்ட் ஆகும். பில்ட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுப்பீங்க, மறுபடியும் அது கேபிட்டலோட ஆட் ஆகும், உங்களுடைய கேபிட்டல் மறுபடியும் பில்ட் ஆகும், அப்படியே அது பில்ட் ஆகிட்டே போகும். பட் ஹோல்டிங்கில் உங்களுக்கு ஒன்லி க்ரோ தான். அது ஒரு லாங் டேர்மாக 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா தான் அது லாங் டேர்மாக உங்களுக்கு ஒரு பெரிய க்ரோத்தாக உங்களுக்கு இருக்கும். கிரிப்டோ மார்க்கெட்டை இப்போ எல்லாரும் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேர்ல்டு வைடாக ட்ரேடிங்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அசட்டாக ஹோல்டு பண்ணுறதுக்கு பெரும்பாலான பீப்புள் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. ட்ரேடிங்கில் தான் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு லோவில் இருக்கக்கூடிய காயினை பை பண்ணுறது, ஒரு ப்ராஃபிட் வரும்போது அதுலேருந்து எக்ஸிட் ஆகி எகெயின் மறுபடியும் ஒரு நல்ல காயினில் மீன்ஸ் நல்ல லோவில் இருக்கக்கூடிய ஒரு காயினில் பை பண்ணுறது, எகெயின் அது ஒரு 5% 10% வந்ததுன்னு சொன்னால் அதுலேருந்து எக்ஸிட் ஆகி எகெயின் மறுபடியும் இந்த மாதிரி காயின்களை ஐடென்டிஃபை பண்ணி, அந்த காயின் நல்ல ப்ராஜெக்ட் உள்ள காயினா, நல்ல இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க காயினா, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, இது ஒரு ஷார்ட் டேர்மில் எவ்வளோ ப்ராஃபிட்டை கொடுக்குன்ற ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மாக எடுக்கிறது தான் இந்த ட்ரேடிங். சில பேர் டெய்லி ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ணுற நோக்கத்துலேயும் சில காயின்களை சூஸ் பண்ணலாம். சில பேர் ஒரு 15 டேஸில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் சூஸ் பண்ணலாம். சில பேர் ஒரு 3 மந்த்ஸில் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி காயின்களையும் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி காயின்களில் நம்ம ட்ரேட் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு 5% 10% 15% கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது ப்ராஃபிட்டாக இருக்குது. நிறைய பேர் ஈவன் நம்மளுடைய சேனலில் கூட நம்ம புல் ரன் வரும், ஆல்ட் காயின் சீசன் வரும் அப்படிலாம் சொல்லி இருக்கிறோம். பட் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா ஆல்ட் காயின் சீசன் அப்படின்றது கொரோனா காலகட்டத்தில் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ஆல்ட் காயின் சீசன்றது இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இனி வருங்காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு சீசன் வருமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா,
ஸோ இங்கே வந்து ட்ரேடர்ஸ் வந்து அதிகமான பேர் வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணி பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரீட்டைல் யூஸராக இருக்கட்டும், ஆர் வந்து வேல்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிட்டதுனால உங்களுக்கு ஆல்ட்காயின் சீசன் அப்படின்றது வந்து கஷ்டமான ஒரு இதாக இருக்குது, சூழ்நிலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாகவும் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஆகையால் ஹோல்டிங்கு பெஸ்ட்டாக ட்ரேடிங் பெஸ்ட்டான்னு கேட்டால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்றத சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.